ஹலோ ஆல் நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பார்ட்லேருந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் தாங்க ஒரு குயிக் ரிவிஷனாக பார்க்க போகிறோம். நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்துங்க, அதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கோ ப்ளஸ் அதில் பிவைக்யூஸ் இது எல்லாமே ரொம்ப குயிக்காக எல்லா டைப்புக்குமே ஒரு மாடல் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இது நம்ம முன்னாடி பார்த்த பிவைக்யூஸ் சீரிஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ரிவிஷனாக நம்ம கொண்டு போகலாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இவ்வளோ டைப்ஸ் இருக்குது, இதுலேருந்து நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் ஏரியாஸ் வந்து கிளியராக அனலைஸ் பண்ணலாம். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரேங்கிங் பார்க்கலாங்க. ஸோ அதில் நமக்கு 3 டைப்ஸ் தான் இருக்குது. எக்ஸெப்ஷன் அது ஒரு டைப், டோட்டலாகவே 4 டைப்ஸ் தாங்க இருக்குது. இந்த 4 டைப்புக்குமே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், 4 டைப்புமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னதுன்னு பார்ப்போமா? டோட்டல் ஈக்குவல் டு ஒரு பர்சனுடைய டாப் இல்லைனா பாட்டம், டாப் ப்ளஸ் பாட்டம் மைனஸ் 1. இப்போ ஒரு பர்சன் மேலேருந்து 10வது ரேங்க்லேயும் கீழேருந்து 20வது ரேங்க்லேயும் இருக்காருன்னா அந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கிடச்சிரும். இது டாப் அண்ட் பாட்டமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு பர்சன் லெஃப்ட்லேருந்து 10வது ரேங்க், ரைட்லேருந்து 20வது ரேங்க், அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? ஆனால் இது ரெண்டுமே ஒரு பர்சனுடைய டாப் அண்ட் பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட்டாக இருக்கணும். இது கிளியராக இருக்கா? ஸோ நமக்கு 3 டைப்ஸில் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னால ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டோட்டல் கேட்பாங்கங்க. இல்லை அப்படின்னா ஒரு பர்சன் கொடுத்துட்டு அவர் டாப்லேருந்து இத்தனாவது பொசிஷனில் இருக்கார், டோட்டலாக நமக்கு ஒரு 20 பேர் இருக்காங்க, டாப்லேருந்து அவர் 7வதுனா தென் அவர் பாட்டம்லேருந்து எத்தனாவதாக இருப்பார், அந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது. தென் தேர்ட் டைப்பாக நமக்கு இன்டர்சேஞ்ச் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இதுவுமே நமக்கு பிசி எக்ஸாமில் ரீசெண்டாக கேட்டது தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம சம் பார்ப்போமா? பாருங்கள், டோட்டல் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கங்க. கொஸ்டின் பாருங்க, ஒரு வகுப்பின் மதிப்பு பட்டியலில் ராமு மேலிருந்து 7வது இடத்திலும் கீழிருந்து 26வது இடத்தையும் பெற்றுள்ளார். வகுப்பில் எத்தனை மாணவர்கள் உள்ளனர்? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபார்முலா என்னது? டோட்டல் ஈக்குவல் டு, இங்கே நமக்கு டாப் அண்ட் பாட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ப்ளஸ் பாட்டம் மைனஸ் 1. ஸோ மேலேருந்து ராமு எத்தனாவது ரேங்க்லிங்க இருக்கார் பாருங்கள், டாப்லேருந்து 7வது ரேங்க்கில் இருக்கார். ப்ளஸ் பாட்டம்லேருந்து எத்தனாவது ரேங்க்லங்க இருக்கார்? 26வது ரேங்க்கில் இருக்காரா? மைனஸ் 1. பேட் பண்ணுங்கள். 7 + 26 என்னது? 33யா? ஸோ 33 மைனஸ் 1 என்னங்க வரும்? 32. ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருந்திருக்காங்க? 32 பேர் வந்துட்டு இருந்திருக்காங்கங்க. இது கிளியராக இருக்கா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. இதே மாதிரி தான் நமக்கு இப்போ டோட்டல் கொடுத்துட்டு ஒரு பர்சனுடைய டாப் மட்டும் கொடுப்பாங்க, பாட்டம்லேருந்து எத்தனாவது. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியராக இருக்கா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், நமக்கு இங்கே டோட்டல் கொடுத்துட்டாங்க. தென் நமக்கு எய்தர் ஏதாவது ஒரு சைட் கொடுத்துட்டு தென் அவர் இன்னொரு சைட்லேருந்து எத்தனாவதாக இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு 40 மாணவர்கள் உள்ள ஒரு வரிசையில் மணி என்பவர் வலமிருந்து 14வது நிலையில் இருக்கிறார். இடமிருந்து அவரது நிலை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நமக்கு டோட்டல் வந்துட்டு கொடுத்துட்டாங்கங்க 40 மாணவர்கள் அப்படின்னு. தென் ரைட்லேருந்து அவர் 14வது இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அப்போது லெஃப்ட்லேருந்து அவரோட பொசிஷன் என்ன, இதான் நம்ம கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், டோட்டல் ஈக்குவல் டு, இங்கே நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட் மைனஸ் 1. டோட்டல் எவ்வளோங்க சொல்லியிருக்காங்க? 40 மாணவர்கள்னு சொல்லியிருக்காங்க. தென் நமக்கு லெஃப்ட்டில் இருந்தால் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ எல்னு வச்சுக்கலாமா? தென் ரைட்லேருந்து 14வதுன்னு சொல்லியிருக்காங்க, மைனஸ் 1. இப்போ 14 மைனஸ் 1 என்னது? 13ஆ? ஸோ எல் ப்ளஸ் 13, இங்கே நமக்கு 40 இருக்க போகுது. ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு தானே தெரியணும். அப்போது 40 மைனஸ் 13 மைனஸ் பண்ணுங்கள். 40லேருந்து 13 மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு 10 இருக்குமா? 10 மைனஸ் 3 7. தென் இங்கே நமக்கு 3 இருக்கும். 3 மைனஸ் 1 2. ஸோ லெஃப்ட்லேருந்து அவர் 27வது பொசிஷனில் இருப்பார். இது கிளியராக இருக்கா? ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் டி. கிளியராக இருக்காங்க. ஸோ மேலே பார்த்த சம்க்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இங்கே நமக்கு டோட்டல் கொடுத்துட்டாங்க, லெஃப்ட்லேருந்து இடமிருந்து அவரோட நிலை என்ன, இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைப் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நமக்கு இன்டர்சேஞ்ச் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக அந்த பிசி எக்ஸாம்லேயுமே நமக்கு இன்டர்சேஞ்ச் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைப் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், குழந்தைகளின் வரிசையில் பாலி இடதுபுறத்திலிருந்து 7வது இடத்திலும், இங்கே நமக்கு 2 பேர் இருப்பாங்க. பாலி வந்து இடதுபுறத்திலிருந்து 7வது இடத்துல இருக்காங்க மற்றும் மோத்தி வலதுபுறத்திலிருந்து 4வது இடத்திலும் உள்ளனர். பாலி மற்றும் மோத்தி நிலைகளை மாற்றும் போது பாலி இடதுபுறத்திலிருந்து 15வது இடத்தில் இருப்பார். வலதுபுறத்திலிருந்து மோத்தியின் நிலை என்ன? கிளியராக இருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீகோட் பண்ணுங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும். ஃபர்ஸ்ட்டு பாலியை பற்றி சொல்கிறாங்க, இடதுபுறத்திலிருந்து 7வது. ஸோ லெஃப்ட்லேருந்து ஃபஸ்ட்டு 7வதாக இருக்காங்க பாலி. அடுத்தது மோத்தி வலதுபுறத்துலேருந்து 4வது. மோத்தி நமக்கு ரைட்லேருந்து 4வதாக இருக்காங்க. இப்போது இவங்க 2 பேரும் இந்த பொசிஷனை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா பாலி இடதுபுறத்துலேருந்து 15வது. ஸோ லெஃப்ட்லேருந்து 15வதாக இருக்காங்க. அப்போ மோத்தி வலதுபுறத்துலேருந்து எத்தனாவதாக இருப்பாங்க, இதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இதுவுமே நீங்கள் அந்த டோட்டல் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது. என்னதுன்னா, இப்போ இதுதான் அந்த வரிசைன்னு வச்சுக்கோங்க.
இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் யார் சொல்றா? பாலி இடதுபுறத்திலிருந்து 7வதுன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நமக்கு எப்பவுமே லெஃப்ட் சைடு. ஓகேவா? இடதுபுறம். தென் இது வந்து ரைட் சைடுங்க. ஆக்சுவலா மேல தான் இருக்கும். நான் கீழ டிஃபரன்ஸ்க்காக எழுதுறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பாலி இடதுபுறத்திலிருந்து 7வதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுதானே லெஃப்ட் சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க எடுத்துக்கலாமா? பாலி இடதுபுறத்திலிருந்து 7வது. ஓகேவா? இது யாரு நமக்கு? பாலி. அடுத்தது என்ன சொல்றாங்க? மற்றும் மோத்தி வலதுபுறத்திலிருந்து 4வதுன்னு சொல்றாங்க. ஸோ கீழ எடுத்துக்கலாமா? ஏன்னா இதுதான் நம்ம ரைட்டுன்னு நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல 4வதா யார் இருக்கா நமக்கு? மோத்தி வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ரைட்லருந்து. இப்ப அடுத்து என்னங்க சொல்றாங்க? இப்ப இவங்க 2 பேரும் இவங்களோட பொசிஷன மாத்திக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ மாத்திக்கிட்டாங்க அப்டின்னா, பாலி இருந்த இடத்துல யார் வந்திருப்பா? மோத்தி வந்திருப்பாங்களா? தென் அதே மாதிரி மோத்தி இந்த இடத்துல பாலி வந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு இங்க மோத்தி இருப்பாங்கங்க. இங்க வந்து நமக்கு பாலி இருப்பாங்க. இது கிளியரா இருக்கா? இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? பாலி இடதுபுறத்திலிருந்து 15வது. அகைன் நமக்கு பாலி தான் சொல்றாங்க. இதான் நமக்கு லெஃப்ட்டு. ஸோ இதுலேருந்து 15வதுனா இந்த இடத்த எடுத்துக்கலாமா? ஸோ 15வதா யார் இருக்கா? பாலி வந்துட்டு இருக்காங்க. இது கிளியரா இருக்காங்க? இப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அப்போ வலதுபுறத்திலிருந்து மோத்தியின் நிலை என்ன? வலதுபுறம்னா இந்த சைடு தான். இங்கேருந்து நமக்கு மோத்தி எத்தனாவதா இருப்பாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் வச்சு பாருங்க. நம்ம ஃபார்முலா என்னது? டோட்டல் ஈக்குவல் டூ ஒரு பெர்சனுடைய இங்க நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் தானே சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடும் தெரியணும். ப்ளஸ் ரைட் சைடும் தெரியணும். அதுலேருந்து நம்ம ஒண்ண மைனஸ் பண்ணணும். இது கிளியரா இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. இங்க எந்த பெர்சனுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் பொசிஷன் உங்களுக்கு தெரியுது? பாலியா? மோத்தியா? இங்க பாருங்க பாலி வந்து லெஃப்ட்லேருந்து 15. சிமிலர்லி ரைட்லேருந்து 4வது. அப்போ லெஃப்ட்ல இருந்து பாலி 15வதா இருக்காங்க. தென் ரைட்ல இருந்து 4வதா இருக்காங்களா? ஏன்னா அவங்களோட நிலைய மாத்திக்கிட்டாங்கல்ல பாலியும், மோத்தியும். இதுலேருந்து ஒண்ண மைனஸ் பண்ணுவோமா? இப்போ 15 + 4 என்னதுங்க? 19ஆ? 19 - 1 என்னது? 18. ஸோ டோட்டலா நமக்கு 18 பேர் இருக்காங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது கிளியரா இருக்கா? ஏன் ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஏன்னா மோத்தியுடைய நமக்கு லெஃப்ட் சைடு தெரியுது. இப்போ ரைட் சைடு வேணும் அப்டின்னா, டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணா தானே நமக்கு அவங்களோட ரைட் சைடு தெரியும். இப்ப இது தெரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. நமக்கு டோட்டல் வந்து 18ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம மோத்தியோடைய பொசிஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்றோம். நமக்கு வலதுபுறத்திலேருந்து எத்தனாவதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்? லெஃப்ட்ல இருந்து மோத்தியுடைய நிலை 7வதுன்னு தெரியுமா? ஸோ ஃபார்முலா லெஃப்ட் தானே இருக்கு. ஸோ லெஃப்ட்லேருந்து 7வது, ரைட்லேருந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. -1. ஃபார்முலா இருக்கா? டோட்டல் ஈக்குவல் டூ லெஃப்ட் ப்ளஸ் ரைட் -1. இதில தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ 7 - 1 என்னதுங்க? 6ஆ? ஸோ 6 + r = 18 இருக்குமா? நமக்கு தேவை ரைட்லேருந்து அவங்க எத்தனாவது தான். ஸோ 18 - 6 என்னங்க வரும்? 12ஆ? கிளியரா இருக்கா? அப்போ மோத்தி நமக்கு ரைட்ல இருந்து 12வது இடத்துல இருக்காங்க. ஆப்ஷன் டி. கிளியரா இருக்காங்க? இது வந்து நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இதுக்கு முன்னாடி லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு ஒரு பெர்சன் வச்சு பார்த்தோம். இங்க நமக்கு 2 பெர்சன் வராங்க. ஸோ அதனால கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க சொன்ன மாதிரியே லெஃப்ட் சைடு எழுதுங்க, ரைட் சைடு எழுதுங்க. ஸோ பாலி எழுதியாச்சு, மோத்தி எழுதியாச்சு. இது கிளியரா இருக்கா? அடுத்து எதுவுமே பண்ணாதீங்க. நீங்க இங்க எழுதின நேம மட்டும் மாத்தி, மோத்தி அண்ட் பாலின்னு அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. இது எழுதினதுக்கு அப்புறமா, நமக்கு அடுத்தது இன்னொரு பெர்சனுடைய லெஃப்ட் இல்லன்னா ரைட் சைடு குடுத்துருப்பாங்க. இங்க நமக்கு குடுத்தது யாரு? பாலி. ஸோ பாலியுடைய லெஃப்ட்லேருந்து 15வதா இருக்காங்கன்னு ஒரு பொசிஷன் குடுத்துருந்தாங்க. இப்ப நமக்கு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னா, ஒரு பெர்சனுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் இல்லன்னா டாப் அண்ட் பாட்டம் தான் தெரியணும். நமக்கு பாலியுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் தெரிஞ்சுச்சு. ஸோ டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணி, நமக்கு ஆல்ரெடி மோத்தி வந்து லெஃப்ட்லேருந்து 7வதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரைட்லேருந்து தான் எத்தனாவதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல்லேருந்து நீங்க இத மைனஸ் பண்ணும்போது, அவங்க ரைட்லேருந்து 12வதா இருக்காங்கங்க. கிளியரா இருக்கா? ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. இன்டர்சேஞ்ச்ல நமக்கு பிசி எக்ஸாம்ல கூட கேட்டிருக்காங்க. நம்ம வேணும்னா பிசி எக்ஸாம்ல கூட என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இது கிளியரா இருக்கா? இப்ப நம்ம அங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இது நமக்கு பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தாங்க. கொஸ்டின் பாருங்க. சிறுவர்கள் வரிசையில் கோபி இடமிருந்து 7வது இடத்திலும், வெங்கட் வலமிருந்து 12வது இடத்திலும் உள்ளனர். அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் கோபி இடமிருந்து 22வது இடத்திற்கு வருவார். வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர்? இதுவுமே நமக்கு இன்டர்சேஞ்ச் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஆனா இங்க நமக்கு டோட்டல் கேட்டிருக்காங்க. பாருங்க ஒரே ஃபார்முலா தான். சுத்தி சுத்தி நமக்கு எய்தர் டோட்டல் கேட்குறாங்க, இல்லனா லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஏதாவது ஒரு பொசிஷன் கேட்குறாங்க. கிளியரா இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் என்னங்க சொல்லியிருக்காங்க? ஒரு வரிசையில கோபி வந்து இடமிருந்து 7வதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெங்கட் வந்து வலமிருந்து 12வதுன்னு சொல்லியிருக்காங்கங்க. இப்ப இவங்க 2 பேரும் இவங்களோட பொசிஷன் மாத்திட்டாங்க அப்படின்னா, கோபி நமக்கு இடமிருந்து 22வதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர்? டோட்டல் தான் நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. இப்ப அந்த ரோ டிராப் பண்ணுவோமா? இதுதான் அந்த ரோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கோபி இடமிருந்து. ஸோ லெஃப்ட்லேருந்து அவரு 7வதா இருக்காரு. ஸோ லெஃப்ட்னா நமக்கு இந்த சைடு தானே. ஸோ லெஃப்ட்லேருந்து 7வதா யாருங்க இருக்கா? கோபி. ஸோ இங்க எடுத்துக்கலாமா?
7வதா யார் இருக்கா? நமக்கு கோபி வந்துட்டு இருக்காருங்க. அடுத்தது நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? வெங்கட் வலம் இருந்து 12வது. ஸோ ரைட்னா நம்ம இந்த சைடு தான் எடுத்துப்போம். ரைட்லேருந்து 12வதுனா இங்க எடுத்துக்கலாமா? யார் இருக்கா? வெங்கட் வந்துட்டு இருக்காரு. இது கிளியரா இருக்கா? இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? இவங்களோட பொசிஷன மாத்திக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப மாத்தலாமா? இப்ப நமக்கு இந்த இடத்துல யார் வந்துருவா? வெங்கட் வந்துருவாரு. இங்க நமக்கு கோபி இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? கோபி இடமிருந்து 22வது இடத்திற்கு வருவார். ஸோ அப்படி மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா, அகைன் கோபி வந்து லெஃப்ட்லேருந்து 22வது பொசிஷனுக்கு வந்துருவார்ன்னு சொல்றாங்க. ஸோ லெஃப்ட்னா நமக்கு இந்த சைடு தானங்க. இங்கிருந்து 22னா இந்த பொசிஷன் எடுத்துக்கலாமா? யார் வந்துடுறா? கோபி வந்துட்டு வந்துடுறாரு. இது கிளியரா இருக்கா? இப்போ வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர்? டோட்டல் தாங்க கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டலுக்கு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலால ஒரு பெர்சனுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் தான் எடுத்துக்கணும். இங்க நமக்கு யாருடைய லெஃப்ட் அண்ட் ரைட்ங்க தெரியுது? பாருங்க கோபியுடைய லெஃப்ட் சைடும் தெரியுது. ரைட்லேருந்து அவர் எத்தனாவதுன்னு தெரியுது. இப்போ ஃபார்முலா என்னது? டோட்டல் ஈக்குவல் டூ ஒரு பெர்சனுடைய லெஃப்ட் சைட்லேருந்து அவர் எத்தனாவதுன்னு தெரியணும். ரைட் சைட்லேருந்து எவ்வளோன்னு தெரியணும். அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். இப்போ கோபியோட தான் நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் தெரியுது. லெஃப்ட்லேருந்து கோபி 22வது. அது நமக்கு கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. 22 ப்ளஸ் ரைட்லேருந்து 12. இது வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணது. ஸோ 12 இங்கே -1 இருக்குது. ஆட் பண்ணுங்க. 22 12 - 1 என்னதுங்க? 11ஆ? ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 33. ஸோ டோட்டலாக நமக்கு அந்த வரிசையில் எத்தனை சிறுவர்கள்ங்க இருந்திருக்காங்க? 33 பேர் இருந்திருக்காங்க. கிளியராக இருக்கா? இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. இவ்வளோதாங்க ரேங்கிங்கே. நமக்கு இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலுமே சரி, டோட்டல் கேட்டாலும் ஓகே, ரைட் அண்ட் லெஃப்ட் கேட்டாலும் ஓகே, இன்டர்சேஞ்ச் பேஸ் பண்ணி இந்த மாதிரி என்ன டைப் கேட்டாலுமே ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே போதும். கிளியராக இருக்கா? இப்போ ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் டைப் மட்டும் இருக்குது. அது மட்டும் பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு எக்ஸெப்ஷன் டைப். இந்த டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு 2 பேர் இல்லை 3 பேர்லாம் அடிஷ்னலாக ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா, அப்போ நம்மளோட ரேங்க் வந்து எப்படி டிஃபர் ஆகும், தென் டோட்டல் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் ஆர் டிக்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ கொஸ்டின் பாருங்கள். 45 மாணவர்கள் படிக்கும் வகுப்பில் ஒரு சிறுவன் 20வது ரேங்க் பெற்றுள்ளான். 2 சிறுவர்கள் சேர்ந்தபோது அவரது தரவரிசை 1 குறைந்துள்ளது. கடைசியில் இருந்து அவரது புதிய தரவரிசை என்ன? கிளியராக இருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டலாக 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்து 20th ரேங்காக இருக்காங்கங்க. இது கிளியராக இருக்கா? இப்போது 2 பசங்க சேரும்போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய ரேங்க் வந்து நமக்கு 1 கம்மியாகுது. இது கிளியராக இருக்கா? அப்போது வாட் இஸ் ஹிஸ் நியூ ரேங்க் ஃப்ரம் த எண்ட்? லாஸ்ட்லேருந்து அவருடைய ரேங்க் என்ன? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இப்போது ஃபர்ஸ்ட் என்னங்க சொல்லியிருக்காங்க? டோட்டல் நமக்கு 45 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இது கிளியராக இருக்கா? இப்போது இவரோட ரேங்க் சொல்லியிருக்காங்கல்லங்க, இவரோட ரேங்க் வந்து நமக்கு 20th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடிஷ்னலாக நமக்கு 2 பேர் ஜாயின் ஆகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ 45 பேர் இருக்கும்போது இவருடைய ரேங்க் வந்து நமக்கு 20ஆக இருந்திருக்கு. இப்போ அடிஷ்னலாக நமக்கு 2 பேர் ஆட் ஆகுறாங்க அப்படின்னா 45 + 2 நமக்கு என்னங்க வரும்? 47 வருமா? ஏன்னா 2 பேர் நமக்கு ஆட் ஆகுறாங்க. 2 பேர் ஆட் ஆகும்போது இவரோட ரேங்க் வந்து 1 கம்மி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ட்ராப்டு பை 1. கிளியராக இருக்கா? பாருங்கள், தரவரிசை 1 குறைந்துள்ளது. அப்போ 1 கம்மியாகுதுன்னா, இப்போ 20வது ரேங்க்ல இருக்கிறவர் நமக்கு 21வது ரேங்க்குக்கு போவாரா? இல்லை நமக்கு 19th ரேங்க்குக்கு வருவாராங்க? இதில் நீங்கள் கிளியராக இருக்கணும். ட்ராப்டு பை 1, அதாவது ஒரு தரவரிசை குறைந்துள்ளது அப்படின்னா 21வது ரேங்க்குக்கு போயிருப்பாருங்க. கிளியராக இருக்கா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கடைசியிலிருந்து அவருடைய புதிய தரவரிசை என்ன? இப்போது நியூவாக இந்த ரேங்க் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் 21வது ரேங்க்ல இருக்காரு. அப்போ லாஸ்ட்லேருந்து அவர் எத்தனாவது ரேங்க்ல இருப்பார்? நீங்கள் இந்த ரேங்க்ல மட்டும் கிளியராக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு ட்ராப்டு பை 1னா நமக்கு மார்க் கம்மியாகுது. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 2nd ரேங்க்ல இருக்கீங்க. இப்போ ட்ராப்டு பை 1 அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் 3rd ரேங்க்குக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் 20 அப்படின்னா 21வது ரேங்க்குக்கு போகிறாரு. இப்போ இதை வச்சு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? டோட்டல் ஈக்குவல் டு நமக்கு இந்த இடத்துல டாப் அண்ட் பாட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்லேருந்து ப்ளஸ் பாட்டம் -1. டோட்டலாக நமக்கு எத்தனை பேருங்க இருக்காங்க? அதாவது இப்போ நியூ டோட்டல் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ 47 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டாப்லேருந்து அவருடைய ரேங்க் என்னது? 21. இது கிளியராக இருக்கா? ப்ளஸ் பாட்டம்லேருந்து தான் அவங்க என்னென்னு கேட்டிருக்காங்க. -1. 47 ஈக்குவல் டு 21 -1 என்னதுங்க? 20ஆ? ஸோ பாட்டம் ப்ளஸ் 20. அப்போ பாட்டம்லேருந்து அவர் எத்தனாவது ரேங்க்ல இருந்திருப்பாரு? 47 - 20 என்னங்க வரும்? 27ஆ? கிளியராக இருக்கா? பாட்டம்லேருந்து அவர் 27வது ரேங்க்ல இருந்திருப்பார்.
ஓகேவாங்க. நீங்க இந்த ரேங்க்ல மட்டும் கிளியரா இருக்கணும். நமக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட்டு 45 ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்க. 45 பேர் இருக்கும்போது அவரோட ரேங்க் வந்து 20ஆ இருந்திருக்கு. இப்போ 2 சிறுவர்கள் சேரும்போது, இப்ப 2 பேர் நமக்கு ஆட் ஆனப்போ, இவரோட ரேங்க் நமக்கு 21ஆவதா, அதாவது ஒரு தரவரிசை குறைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 2 பேர் ஆட் ஆகுறாங்கன்னா, டோட்டல் நமக்கு இப்போ 47 ஆயிடுச்சு. அவரோட ரேங்க் ஒண்ணு கம்மியாகுதுன்னு சொல்லும்போது, 20ல இருந்த ரேங்க் 21க்கு நமக்கு போயிடுச்சு. ஓகேவா? இப்ப இத பேஸ் பண்ணி நீங்க இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணீங்கன்னா, பாட்டம்லேருந்து எத்தனாவதுன்னு கேட்டிருக்காங்க. 27 ஆப்ஷன் சி. கிளியரா இருக்கா? இது நமக்கு ஒரு எக்செப்ஷன் டைப்ங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வராங்க, 2 பேர் வராங்க. இந்த மாரி ஜாயினிங் டைப்னு ஒரு டைப் இருக்கு. ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க. நமக்கு இதுவரைக்குமே இது ரேரா தாங்க இந்த டைப் கேட்டிருக்காங்க. பட் எதுக்கும் நம்ம எந்த டைப்புமே மிஸ் பண்ண வேண்டாம். இந்த டைப் பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்க. ஒரு வரிசையில் சில மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மகேந்திரா என்பவர் இடப்பக்கத்திலிருந்து 17வது இடத்திலும், மற்றும் சுரேந்திரா என்பவர் வலது பக்கத்திலிருந்து 18வது இடத்திலும் இருக்கிறார்கள். இந்த இரு மாணவர்களிடையே 8 மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால், எத்தனை மாணவர்கள் அவ்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்ற பதிலை தருக. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட்டு மகேந்திரா இருக்காருங்க. மகேந்திரா வந்து லெஃப்ட்லேருந்து நமக்கு 17வது இடத்துல இருந்துட்டுருக்காரு. அடுத்தது சுரேந்திரா அப்படின்றவரு நமக்கு வலதுபுறம், அதாவது ரைட்லேருந்து 18வது இடத்துல இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல நமக்கு டோட்டலா எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ்ங்க இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. இது கிளியரா இருக்கா? அப்படின்னா, எத்தனை மாணவர்கள் அவ்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள்? டோட்டலா நமக்கு எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க? இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? இந்த மாரி ஒரு ரோ எடுத்துக்குவோம். இது வந்து நமக்கு லெஃப்ட் சைட், தென் இது வந்து ரைட் சைட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மகேந்திரா என்பவர் இடப்பக்கத்திலேருந்து 17வது. ஸோ இடப்பக்கம்னா இது. 17வதுனா இந்த இடத்துல எடுத்துக்கலாமா? ஸோ 17வதா நமக்கு யாருங்க இருக்கா? மகேந்திரா வந்துட்டு இருக்காரு. அடுத்து என்ன சொல்றாங்க? சுரேந்திரா என்பவர் வலது பக்கத்திலேருந்து 18. ஸோ ரைட்டா? ஸோ இங்கேருந்து 18வதுனா இத எடுத்துக்கலாமா? யார் இருக்கா? சுரேந்தர். இது ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க? இந்த இரு மாணவர்களுக்கிடையே 8 மாணவர்கள் அமர்ந்திருந்தான்னு சொல்லியிருக்காங்கங்க. இப்போ நார்மலா பாருங்களேன், லெஃப்ட்லேருந்து இந்த சைடு வச்சுக்கோங்க. இங்கிருந்து நமக்கு யார் இருக்கா? மகேந்திரா 17வதா இருக்காரு. ஓகேவா? இப்போ நமக்கு லெஃப்ட்லேருந்தே சுரேந்தரோடைய ரேங்க் வந்து தெரியணும்னா, நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? நமக்கு இங்க ஒரு ஹிண்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல 8 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 8 பேருக்கு நம்ம சீட் அலாட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க ஒரு பெர்சன் இருந்திருப்பாங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவுல நமக்கு 8 பேர் இருக்காங்கங்க. 8 பேர் கழிச்சு நமக்கு யார் இருந்திருப்பாங்க? சுரேந்தர் இருந்திருப்பாரு. கிளியரா இருக்கா? இப்போ இவர் இங்க 17த் பொசிஷன்ல இருக்காரு மகேந்திரா. தென் 18, 19, 20, தென் 21, 22, 23, 24, 25, 26த் பொசிஷனா யாருங்க இருந்திருப்பா? சுரேந்தர் இருந்திருப்பாரா? நான் ஏன் இப்படி கவுண்ட் பண்றேன்னா, நீங்க 17 + 8 அப்படின்னு கவுண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 25ன்னு வருங்க. ஸோ ஒரு நம்பர் தப்பாச்சு அப்படின்னா, இங்க ஆப்ஷன் பாருங்க 41, 42, 43, 44ன்னு இருக்கு. தப்பாயிடும். ஸோ அதனால இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு சீட்டிங் பத்தி தானே குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒரு ஒரு சீட்டா அலர்ட் பண்ணுங்க. அலர்ட் பண்ணி நீங்க ஒண்ணொண்ணாவே கவுண்ட் பண்ணுங்க. இங்க நமக்கு 26 தான். இவங்க 2 பேருமே இப்ப லெஃப்ட்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது கிளியரா இருக்கா? இப்ப அடுத்து பாருங்க. நமக்கு லெஃப்ட்லேருந்து சுரேந்தர் 26வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு ஃபார்முலா என்னது? டோட்டல் ஈக்குவல் டூ ஒரு பெர்சனுடைய லெஃப்ட் சைட் தெரியணும், ரைட் சைட் தெரியணும், -1. நமக்கு இங்க யாருடைய லெஃப்ட் அண்ட் ரைட்டுங்க தெரிஞ்சிருக்கு. பாருங்க சுரேந்தர் வந்து நமக்கு லெஃப்ட்லேருந்து 26ஆ இருக்காரு. தென் ரைட்லேருந்து 18ஆவதா இருக்காரு. ஏன்னா இது நமக்கு கொஸ்டின்லேயே குடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ லெஃப்ட்லேருந்து எத்தனாவதா இருக்காரு? 26ஆவதா. தென் ரைட்லேருந்து எத்தனாவது இருக்காரு? 18 -1. இப்போ ஆட் பண்ணுங்க. 26, 18 - 1 17 எடுத்துப்போமா? அப்போ 6 + 7 என்னங்க? 13. இங்க பேலன்ஸ் 1 இருக்கும். இங்க 4. அப்போ டோட்டலா நமக்கு அந்த வரிசையில எத்தனை பேர் இருந்திருக்காங்க? 43 பேர் இருந்திருக்காங்கங்க. ஆப்ஷன் ஏ. இது நமக்கு ரேரா தான் இந்த டைப் கேட்குறாங்க. பட் இப்படி ஒரு டைப் இருக்கு. ஸோ நம்ம எதையுமே விட வேண்டாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் தான் குடுத்துருக்காங்க. நமக்கு எப்பவுமே ஒரு பெர்சனுடைய லெஃப்ட் சைடும் தெரியணும், ரைட் சைடும் தெரியணும். அப்போ தான் டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இங்க நமக்கு குடுத்த ஹிண்ட் என்னன்னா, இவங்க 2 பேருக்கு நடுவுல 8 பேருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்க, இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் பெர்சன், இங்க 2, 3, 4, 5, 6, 7, 8 டோட்டலா நமக்கு இவங்க 2 பேருக்கு நடுவுல 8 பெர்சன் இருக்காருங்க. ஓகேவா? இப்போ நீங்க டைரக்ட்டா 17 + 8 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கக்கூடாது. ஸோ நீங்க அப்படி எடுக்கிற மாரி இருந்துச்சுன்னா 17 + 9ஆ தான் நீங்க ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 26 அப்படின்ற ஆன்சர் வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி நீங்க மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா, இந்த மாதிரி நீங்க ஒருத்தவங்களுக்குமே சீட்டிங் குடுத்துருங்க. ஸோ நமக்கு பெருசா டைம் இதில வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து நமக்கு 3% பேஸ் பண்ணி ரேங்கிங் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்க.
35 மாணவர்களை கொண்ட வகுப்பில் குணால் கீழே இருந்து 7வது இடத்தை பிடித்தார். அதே சமயம் சோனாலி மேலிருந்து 9வது இடத்தை பிடித்தார். ரவி 2 பேருக்கும் இடையில் சரியாக வைக்கப்பட்டுள்ளார். ரவியிடமிருந்து குணாலின் நிலை என்ன? இதுவுமே நமக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தாங்க. நம்ம சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாவே இங்கே நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு டோட்டல் கொடுத்துட்டாங்க. டோட்டலாக நமக்கு 35 பேர் இருக்காங்க. இது கிளியராக இருக்கா? அதில் குணால் வந்து நமக்கு கீழேருந்து, அதாவது பாட்டம்லேருந்து 7வது இடத்துல இருக்காருங்க. அண்ட் அதே மாதிரி சோனாலி வந்து டாப்லேருந்து மேலேருந்து 9வது இடத்துல இருக்காங்க. இப்போ நமக்கு இவங்க 2 பேருக்கும் நடுவில் எக்ஸாக்டாக யார் இருக்கா? ரவி வந்துட்டு இருக்காரு. ஓகேவா? இப்போ நமக்கு கேட்குற கொஸ்டின் என்னன்னா, ரவியிடம் இருந்து குணாலின் நிலை என்ன? ஸோ ரவி ஒரு பொசிஷனில் இருப்பார்ல, அது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்கிருந்து குணாலுடைய நிலை என்ன, பொசிஷன் என்ன, இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இவங்க கொடுத்த டேட்டாலாம் எழுதலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் அந்த ரோன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 35 பேர் இருக்காங்க. குணால் கீழேருந்து 7வது. ஸோ இதுதான் நமக்கு பாட்டம். கீழேருந்து 7வதுனா இந்த இடத்துல எடுத்துக்கலாமா? இங்கே யார் இருக்கா? இங்கே நமக்கு குணால் இருக்காரு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, சோனாலி மேலிருந்து 9வது. இதுதான் நமக்கு டாப். இங்கேருந்து 9வதா யாருங்க இருக்காங்க? சோனாலி வந்துட்டு இருக்காங்க. இது கிளியராக இருக்கா? இப்போ நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா, இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் எக்ஸாக்டாக யார் இருக்கா? ரவி இருக்காரு. இப்போது நமக்கு டாப்லேருந்து ஒருத்தங்களை கொடுத்துருக்காங்க, பாட்டம்லேருந்து ஒருத்தங்களை கொடுத்துருக்காங்க. நமக்கு எய்தர் டாப்லேருந்து 2 பேர் தெரியணும், இல்லைனா பாட்டம்லேருந்து 2 பேர் தெரியணும். அப்போ தானே நமக்கு எக்ஸாக்டாக வந்து எங்கே ரவி இருப்பாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? நமக்கு டோட்டல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யார் வேணாலுமே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நமக்கு இங்கே குணால் தானே கேட்டிருக்காங்க. ஸோ குணாலே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? இப்போ டோட்டல் ஈக்குவல் டு டாப் ப்ளஸ் பாட்டம் மைனஸ் 1. இப்போ நமக்கு டோட்டல் தெரியும் 35ன்னு ஈக்குவல் டு, தென் டாப்லேருந்து அவர் எத்தனாவதுங்க இருக்காரு? அதுதான் நமக்கு தெரியாது. ஸோ டாப்லேருந்து தெரியாது. ப்ளஸ் பாட்டம்லேருந்து அவர் எத்தனாவதா இருக்காரு? 7வதா இருக்காரா? ஸோ 7 மைனஸ் 1. அப்போ 35 ஈக்குவல் டு டாப்லேருந்து எவ்வளோன்னு தெரியாது. ப்ளஸ் 7 மைனஸ் 1 என்னதுங்க? 6ஆ? ஸோ டாப்லேருந்து குணால் நமக்கு எத்தனாவதா இருந்திருப்பாரு? 35 மைனஸ் 6 என்னது? 29. 29வதா இருந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ டாப்லேருந்து குணால் நமக்கு 29வதா இருந்திருக்காரு. எக்ஸாக்டாக இங்கே இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு டாப்லேருந்து, இது பாட்டம்லேருந்து. இது ஓகேவா? இப்போ இதுலேருந்து நமக்கு என்னங்க தெரியுது? இப்போ குணால் வந்து நமக்கு டாப்லேருந்து 29. ஓகேவா? இங்கே ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுவோமா? ஸோ டாப்லேருந்து 29வதா இருக்காரு. சிமிலர்லி அடுத்து பாருங்க, சோனாலி என்ன சொல்லியிருக்காங்க? மேலிருந்து 9வதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலிருந்து 9வதுனா இந்த இடத்துல வச்சுக்கலாமா? இப்போது இவங்க 2 பேருக்கும் எக்ஸாக்டாக தான் யார் இருக்கா? ரவி இருக்காரு. ஓகேவா? இது சோனாலி, இது நமக்கு ரவி. தென் இங்கே யார் இருக்க போகிறா? குணால் வந்துட்டு இருக்க போகிறார். இது கிளியராக இருக்கா? பாருங்கள் எப்படி எக்ஸாக்டாக வரும்? 9லேருந்து 90னா 10 பேர் இருக்க போகிறாங்க. 19லேருந்து 29னா 10 பேர் இருக்க போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு எக்ஸாக்டாக யார் இருக்கா? ரவி வந்துட்டு இருக்காரு. கிளியராக இருக்காங்க? இப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? ரவியிடமிருந்து குணாலின் நிலை என்ன? ரவி நமக்கு 19வதா இருக்காருங்க. குணால் வந்து 29வதா இருக்காரு. ஸோ 19லேருந்து 29, இங்கிருந்து அவர் எத்தனாவது பொசிஷனில் இருந்திருப்பாரு? 10வது பொசிஷனில் இருந்திருப்பாரு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. இங்கே நீங்கள் என்ன கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னா, இவங்க 2 பேருக்கும் பிட்வீனில் எத்தனை பேர் அப்படி எடுத்துட்டிங்கன்னா 9 பேர் தாங்க வருவாங்க. ஆனால் ரவியிடமிருந்து குணாலின் நிலை, ஸோ 29ஐ நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா?